சார், ஒரு உதவி. சொல்லுங்க. இங்க பப்ளிக் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? எது பப்ளிக் ரெஸ்ட் ரூமா? ஆமா சார். சி, அங்கெல்லாம் போய் எனக்கு பழக்கம் இல்லை. முதல்ல யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோ. கிளம்பு. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க சார். ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வீடு இருக்கு, வீட்ல பாத்ரூம் இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாத்ரூம் இருக்கா? இருக்கே. நான் ஒன்னும் உங்களை மாதிரி பையன் இல்ல சார், பொண்ணு. எங்களுக்கு இருக்க வழி உங்களுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு பொண்ணுங்களா ஆட்டோ ஓட்ட வரீங்க? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? இத பத்திலாம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஒரு நம்பிக்கையில தான் பொண்ணுங்க வெளியில வந்து வேற வேலை பாக்குறாங்க. ஆனா அதையும் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம எங்க கஷ்டத்தை குத்தி காட்டி இப்படி காயப்படுத்துறீங்களே. எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு சார். ஆனா எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு தான் உங்ககிட்ட கூச்சமே இல்லாம பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க ஆட்டோல வரப்ப உங்க தங்கச்சி கிட்ட அவ்வளவு பாசமா பேசுனீங்க. ஆனா இப்ப தெரியுது நான் உங்ககிட்ட கேட்டது தப்புன்னு. மன்னிச்சிருமா, எனக்கு வெளியே எங்க பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு தெரியல. நீ வேணா என் வீட்டில் ரெஸ்ட் ரூம் இருக்கு, வந்து யூஸ் பண்ணிக்கோ. வேணா சார். ஆனா நீங்க பேசினதுலாம் உங்க தங்கச்சி கிட்ட வேற யாராச்சும் பேசியிருந்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு இனிமே இப்படி பேசாதீங்க.